அப்போ அந்த செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், நான் விக்டிம் மோட்லயே இருக்கேன்னதுக்கு அப்புறம் தான், என்னை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இந்த நார்சிசத்தை பத்தியெல்லாம் நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நார்சிசத்தை பத்தியும் நெறைய நான் ஷார்ட்ஸ் போடுறேன், உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்போ, அப்ப இவங்க எந்த அளவுக்கு என்ன மேனிபுலேட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க கைக்குள்ள நம்மள வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு கைப்பாவையா நம்மள வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த பிளைண்ட் லவ் போய் அவேக்கனிங் நடக்குது. கண்ணெல்லாம் தொறக்குது எனக்கு. அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ரியலைசேஷனுக்கு வருது. அப்ப ரியலைசேஷன் வந்தப்போ என்னால அதை ஜீர்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. அப்போல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த டார்க் நைட் ஆஃப் தி சோலுக்குள்ள தான் இருக்கிறேன். அப்போ டார்க் நைட் ஆஃப் தி சோல்ல இருந்து இருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா, எனக்காகவும் வாழ முடியல, அவங்களுக்காகவும் வாழ முடியலன்னா, இந்த எதுக்கு இவ்வளோ அவஸ்தைப்படணும், எதுக்கு இந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்த ஒரு டெசிஷன் தான் என்ன சொல்றது, டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியே வரணும். அதுதான் நான் எடுத்த ஆக்ஷன். செல்ஃப் பிட்ரேயல் லைஃபுக்குள்ள இதுக்கு மேலேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அந்த என் லைஃப்ல ரியாலிட்டியில ஒரு ஆண் இருக்கான்ல, அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன், இதுதான் என் கனவு, இதைத்தான் நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன், இதுக்கு மேலேயும் என்னால் என்னை ஏமாத்திக்க முடியாது, என்னோட ட்ரீம் பர்சன் பிறந்திருக்கானா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, எனர்ஜெட்டிக்காவே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் எனக்கும் எப்படினாலும் கோர் வேல்யூஸ் ஒத்து போல, எல்லாத்துலேயுமே சண்டை, எதை தொட்டாலும் வாக்குவாதம், ஆர்குமெண்ட், ரணமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பிரிஞ்சாலும் நான் அமைதியா வாழ்றேன், நிம்மதியா வாழ்வேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஐ கேம் அவுட் ஆஃப் தி செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்.